ரவுடி ரொம்ப நல்லவன் பாஸ், மனசாட்சி உள்ளவன், தன்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டா அவங்களுக்காக துணிஞ்சு உயிரியே கொடுக்குறவன். ஆனால் போலீஸ் அப்படிலாம் கிடையாது. இப்போது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு ஒரு போலீஸ்கிட்ட போகிறோம், ஒரு ரவுடிகிட்ட போகிறோம், ஏன் சாமிகிட்டே போகிறோம். நமக்காக உடனே இறங்கி துணிஞ்சு வேலை செய்கிறது யார்? ரவுடி தானே. ஆ பாஸ் பாஸ் நீங்களே யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போது மேக்ஸிமம் படத்தில் ரவுடி தானே ஹீரோ. அப்போது ஹீரோ யார்? ரவுடி தான் பாஸ். கரெக்ட். ஹலோ பிரதர், ஒரு கெட்ட போலீஸ் ரவுடி மாதிரி, ஒரு நல்ல ரவுடி போலீஸ் மாதிரி. நமக்கு ஒரு நல்ல ரவுடியாக இருந்தால் போதும் பிரதர். போங்க. ம் கை தூக்கியா? மேலே தூக்கியா? 179 நெக்ஸ்ட் எழுதிக்கோ. 80 மேல தூக்கியா? 84 87 87 kgs. ஓகேவா? பையா நெக்ஸ்ட். ஹாய் மீ. என்னப்பா வெயிட்டு? 87 kgs மேடம். அவளை ஜாஸ்தி படாதீங்க, திஷ்டி பட்டுடும். ஏன்னா அது ஒன்று தான் அவன் சொந்த முயற்சியிலே ஏற்றி வச்சிருக்கான். கொஞ்சம் கம்மியாக போடுங்க. எவ்வளோ போடுறது மேடம்? ஒரு 60-70 அந்த மாதிரி. 70 kgs போட்டுட்டுமா? போடுங்க போடுங்க. ஓகே மேடம், 70 kgs. சரி. பயமோ மரியாதையோ பார்த்தா ஒன்று ஆகுதுல்ல, ஒரு ஜெர்க்கு. அதே போலீஸை பார்த்தா மரியாதை கொடுக்காம நடிப்போம். ரவுடி தான் பாஸ் கெத்து, புரியுதா? ஹலோ பாஸ், ஃபாஸ்ட்டாக ஒன்று உங்களை போலீஸ் ஆக்கிடுவாங்க. அப்புறம் ரவுடாக முடியாது பாஸ், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுங்க, இல்லாட்டி உங்களை போலீஸ் ஆக்கிடுவாங்க. ஏன்பா அந்த 100 மீட்டர்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் ஓடி இருக்கான்? 30 seconds மேடம். அவ்வளோவா? எஸ் மேடம். கொஞ்சம் கம்மியாக பார்த்து போடுப்பா. நீங்களே சொல்லுங்கள் மேடம் எவ்வளோ போடலான்னு. ஒரு 5-6. மேடம் உசைன் போல்ட்டோட வேர்ல்டு ரெக்கார்டே 9 seconds மேடம். ஓ அப்படியா? சரி அதே போட்டுருங்க. 9 seconds. போடு போடு. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? கொஞ்சம் சரி மேடம், பார்த்து நான் போடுங்கப்பா. பார்த்துக்கிறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. விளையாட்டு புள்ள, ஆனால் எப்படியாச்சும் போலீஸ் ஆகணும். கவலைப்படாதீங்க. சொல்லுமே. டேய் மம்மிக்கு இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ்டா. வீட்டு சாவி வந்து வாங்கிட்டு போறியா? ஆமி அங்கே இருந்து வந்துடுறேன், அங்கே இருந்து வந்துடுறேன். ஓகே டூட், குட்டியா? பாய். ஓகே டூட், பாய் 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 பாய். அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். மேடம், என்னம்மா? ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நின்றுக்கிட்டு இருந்தது மேடம். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப லைட்டா கைப்பட்டுடுச்சு. அதுக்கு என்ன அறிவு கட்ட முண்டான் திட்டிடுச்சு மேடம். கரெக்டாக தானே சொல்லிச்சு. கையை வேற நீட்டிடுச்சு மேடம். கை நீட்டிடுச்சா? ஆமா மேடம். கூப்பிடு. ஏய் வா. பேர் என்னம்மா? பேர் என்னம்மா? அட திமிர பாரு. ஏய் கேக்குறாங்கல்ல மேடம், சொல்லு. பேர் என்னம்மா? கேட்டுட்டு இருக்கேன்ல. காதம்பரி. இல்லை மேடம், நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க தான் தட்டி இது பாருங்க ஃபோன் உடஞ்சிச்சு. அதுக்காக அப்படியா பேசுறது? ஏன் அப்பாவும் போலீஸ் தான், அவங்க மேலே தான் தப்பு. யாரு அப்பா? பேர் என்ன? ரவிக்குமார். ரவிக்குமாரா? உன் அப்பா மாஹில இருந்தார்ல? இன்னும் 2 நாள்ல ரிட்டையர் ஆயிடுவார்ல? அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்களா? வீடு எங்கே இருக்கு? ஒன்றதாம்மா, வீடு எங்கே இருக்கு? மீ கீ டா. அப்புறம் மீ, நீங்கள் அந்த ஐடி பார்க்க சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காது. வண்டி எங்கேயாவது கொசு கடிக்காத இடமா பார்த்து நிறுத்திட்டு நிம்மதியாக படுத்துங்க. பார்த்துங்கக்கா. டேய் டேய் டேய், யா மம்மி பற்றி உனக்கு தெரியாதா? தூக்கம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன். கதவை திறந்தே வை. சரி. டேய் டேய் இந்தாடா, இதில் இட்லியும் மீன் குழம்பும் இருக்கு. சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வை. சரி சரி பாய். அப்புறம் மீ, சம்திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. என்ன? ஓகே ஃபர்கெட் இட். ஓகே பாய் மீ. பாய்டா கண்ணா. பாத்தியாடி என் பிள்ளைய, கொத்தமல்லி கொழுந்த. ஒரு பொண்ணு என் பக்கத்தில் நின்றுட்டுக்கா. ஒரு தடவையாச்சும் அவளை பார்த்தானா? எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு ஒரு நாள் உன்னை செல்லுக்குள்ளே வச்சு அப்படியே கும்முன்னு கும்ம போகிறேன், பார்த்துக்க. போடா 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 முன்னாடி போடா. ஏய் இது பார்த்தா ஒன்றும் தெரியல, முன்னாடி போடா போடா. கொல்லிய கதை முன்னாடி போடா. பண்ணி சொல்லும்போது என்ன அப்படி? மம்மி. என்ன பண்ணி? மம்மி இல்லை இல்லையே. நான் மம்மிட்டு ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. ஏய் போட போட போட. ஏய் பேஸ்ட்டுங்க போயிட்டானா? பார்த்தேன். நான் பின்னாடி இருக்கிறேன், நீ வீட்டில் விட்டுனா? ஓகே பண்டி. அக்கா இங்கே
சரி சரி சரி, நான் பின்னாடி இருக்கேன், வீட்டில் விட்டுருண்ணா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உன்னை யாராவது கூப்பிடுவாங்களா? திரும்ப. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. மை நேம் இஸ் பாண்டி. உங்கள் பேர்? வாவ், வாட் அ இயர்ஸ். இவ்வளோ கம்மலாக போட்டுனீங்க. ஆனால் செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் நம்ம ஏரியாவா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எப்படி இவ்வளோ ஒயிட்டா? ஹலோ மிஸ்டர் ஒயிட், ஹிந்தியா? हम आपके कौन दिल वाले दुल्हे ले जाएंगे? என்ன மேட்ரு? நம்மகிட்ட வந்துக்கலாம் மேம். நம்ம தான் ஏழு மாசு. எதுக்கு எங்கள் அம்மாட்ட போனீங்க? ஹலோ, என்னங்க இவ்வளோ நேரம் பேச ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹலோ, ஏழாலையா மாசு தெரியாமல் இன்சல்ட் பண்ணுறீங்க? ஹலோ, ஏங்க இங்கே நிறுத்துங்களேன் ப்ளீஸ். என் வீடு இங்கே தான் இருக்குது, நான் இறங்கிக்கிறேன். போ. யார் கேட்டா போ. ஸ்மைல். ஹலோ, ஒரு பாய் கூட சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, இங்கேப்பா நம்ம விட்டு போகலாம். நீ போனா நிறுத்துறா, போன போயிட்டே இருப்பியா? நிறுத்து. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யா, உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரே ஒரு கால் பண்ணணும். என் ஃபோன் அடைஞ்சு போச்சு, ஒரே ஒரு கால் பண்ணணும் ப்ளீஸ். நான் வண்டியில் வந்து அவ்வளோ பேசினேன். நீங்கள் திரும்ப ஒரு வார்த்தோட பேசல. இப்போ வந்து ஃபோன் கேட்குறீங்க. நோ, ஐ கேன் நாட். வண்டியில் வரும்போது பேசுனீங்களா? சாரிங்க, தெரியல. ஏன்? ஒய் ஆர் யூ பிளைண்ட்? காது கேட்காதா? காது கேட்காதான்னு கேட்டேன். காது கேட்காது. ஏங்க சும்மா சொன்னேங்க. இந்தாங்க. இல்லைங்க, நிஜமாவே காது கேட்காது. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஆர் யூ சீரியஸ்? சீரியஸாக தாங்க. அப்போ நான் பேசுறது மட்டும் எப்படி புரிஞ்சுட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க? எப்படி? அது பேசும்போது வாய் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன். வாயை பார்த்து கண்டுபிடிச்சிருங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், திரும்ப சொல்வீங்களா? ரோஜா பூமாலை. கரெக்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஃபோன் இந்தாங்க, யார் கொண்டு பண்ணிக்கோங்க. ரிங் ஆகும்போது பேசுவாங்க, எனக்கு சொல்கிறீங்களா ப்ளீஸ்? யார் இந்நேரத்தில்? யாருக்கு பண்ணுறீங்க இந்நேரத்தில்? அப்பா. அப்பா, அப்போ ஓகே. எங்கே போயிருக்காரு? ஃப்ரெண்டை பார்க்க போனார், இன்னும் வரல. அதான் பயமாக இருக்கு. எடுக்கல. எடுக்கலையா? தேங்க்ஸ். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்போது என் நம்பரு என்னன்னு தெரியாமல் எடுக்காமல் வந்துருக்கலாம்ல. உங்கள் சிம் கார்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? செம்ம ஐடியாவா? கொடுங்க. பாராட்டலாம் மாட்டிங்களா? ஏய், பாத்தியா, யாரோ ஒரு பொறுக்கி பையன் இந்த நேரத்தில் ஒரு பொண்ணோட ரோட்ல நின்று மேடம், பேசுறா. பெத்த புள்ளைய போய் பொறுக்கின்றீங்க. அது உங்க கொத்தமல்லி கொழுந்து தான். வண்டியில் ஏறினது கேட்டுட்டு சொல்ல மாட்டீங்களே. ஹலோ, உங்கள் பேர் என்ன? காதம்பரி. 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 ஃபஸ்ட்டே வச்சுட்டாங்களா? டேய்,
என்னடா நீ இது? என்னடா இது இந்த நேரத்துல இந்த பொண்ணோட இங்க இல்ல நின்னு அதான் பேசிட்டு ஹெல்ப் இருக்க? பண்ணலாம் வந்தேன். ஃபோன் கேட்டாங்க, அதான் ஹெல்ப் பண்ணலாம் வந்தேன். நீ ஏதாவது இமேஜின் பண்ண, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் என்கிட்ட என்ன சொல்லிருக்க? நான் பாக்குற பொண்ணை தவிர மத்த எல்லாருமே எனக்கு அக்கா இல்ல நான் தங்கச்சின்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கியா இல்லையா? இனிமே அதெல்லாம் இப்ப எதுக்கு மேல? இருக்கு. டேய், நீ தலையாட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. இல்லமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லடா, நீ முதல்ல அந்த பொண்ணை தங்கச்சின்னு கூப்பிடு. நீ தங்கச்சின்னு கூப்பிடு. வேணாமே ப்ளீஸ். தங்கச்சின்னு கூப்பிடுற. கூப்பிடு. தங்கவே தங்கமேவா? டேய் டேய், என்னடா சொன்ன? கொசு போயிடுச்சு. ஓகே பை 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 பை. சுலேஷ்மி தங்கச்சி சொல்லிச்சு, அந்த பொண்ணு போயிடுச்சு. போல அந்த பொண்ணு பாவமே காது கேட்கற. அதை ஹெல்ப் என்ன பண்ணலாம். காது? உட்காரு. எனக்கு கொஞ்சம் பாரு. ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி உன் அப்பா இறந்துட்டாரு. இது உன்கிட்ட சொல்ல சொல்லி பாண்டிகிட்ட சொன்னேன். அவ ஏன் உன்கிட்ட சொல்லன்னு எனக்கு தெரியல. உனக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருந்தா சொல்லு, நான் கொண்டு போய் ஒன்று விடுறேன். தனியாக இந்த பசங்களோட சுற்றுறதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சதா? புரிஞ்சுதாம்மா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இருக்காதாண்டி. நேற்று கூட அப்பக்கிட்ட ஃபோனில் பேசினாண்டி. அவரு எப்பவுமே அப்படிதான். கேஸு அது இதுன்னு போயிடுவாரு, ஆனால் வந்துடுவார். பாண்டிக்கு எல்லாமே தெரியும். நீங்க கேட்டு பாருங்க. கண்ணான கண்ணே, நம்ம நேத்து கூட அப்பா கிட்ட ஃபோன்ல பேசணும்ல பாண்டி. இவங்க எதுவும் சொல்ல பாண்டி. இங்க பாருமா, இவனுக்கு இவர் இருக்காரு எல்லாமே தெரியும். உனக்கும் சொல்லாம எனக்கும் சொல்லாம என் பேரையே யூஸ் பண்ணி இவர் தான் கொல்லியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு கணம் ஒருபோதும் பிரிய கூடாதே. என் உயிரே நீ அழுக கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலைய கூடாதே. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாதே. கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயம்தானடி. கொடுத்ததை எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்ததை மறக்கிறதும் வழக்கம்தானடி. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. யார் போனா என்ன நான் இருப்பேனடி. என்ன உனக்கு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன யாராச்சும் பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? யாராச்சும் அப்படியே பயங்கரமா வெயிட்டா அப்படி தைரியமா ஒரு ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். சொல்லுங்க. அதான் சொன்னேனே, ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அதான் ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்க. வாங்க, லைட்ஸ் ஆன். இப்போ சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்?
இல்லைங்க நீங்கள் ஒரு ரவுடி ஒன்று கேட்டிருந்தீங்களே, நானும் பெரிய ரவுடி தான், பயப்படாதீங்க. வெளியே யாருக்கும் தெரியாது. அதுவும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படும் சொல்லிட்டு சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்கள், டிஸ்கவுண்ட்டில் பண்ணி பண்ணுமோ. என்ன சிரிக்கிறீங்க? சாரி, வந்துடுச்சு. இப்போ எதுக்கு சிரிச்சிங்க? இல்லை பின்னாடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, இல்லை என் கெட்ட போது செட் ஆகலையா? காலையிலேருந்து என் கூட தானே சுற்றிட்டு நான் என்ன பண்ணேன் Please, பார்த்து. இந்த லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்களேன், கண்ணு வலிக்குது. ஏன் எங்களை பார்த்தா ரவுடியா தெரியலையா? ஆ இல்லை இல்லை, நீங்கள் ரவுடியெல்லாம் இல்லை, நீங்கள் ஃப்ராட். ரவுடி வேற, ஃப்ராட் வேற. ஏய் லைட் ஆஃப் பண்ணுங்கடா. ஹலோ, இந்த லைட்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ கடைசி என்ன தான் சொல்ல வரீங்க? ரவுடிங்க எல்லாம் உண்மையாகவே தைரியசாலிங்க, ஆனால் ஃப்ராடுங்க சும்மா தைரியமாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. ரவுடிங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க, ஆனால் அந்த ஃப்ராடுங்க பயங்கரமாக ஏமாற்றுவாங்க. நீங்கள் காலையில் ஏமாத்துனீங்கல்ல, அந்த மாதிரி. உண்மையான ரவுடிங்க அவங்களோட ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிறவங்கள தைரியமாக மறைப்பாங்க, அடிப்பாங்க. ஆனால் உங்களை மாதிரி சின்ன பசங்களெல்லாம் அடிக்க மாட்டாங்க, அதை ஃப்ராடுங்க தாங்க பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படிங்க ரவுடியாக இருக்க முடியும்? ஹலோ ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்போ என்ன உங்களுக்கு? நான் என்னோட ஹைட்டாக வெயிட்டாக இருக்கும் நடிச்சா நான் ரவுடின்னு ஒத்துப்பீங்களா? நாளைக்கு காலைல 10 மணிக்கு ரெடியாக இருங்க. முன்வினை உன்னை துரத்தி துரத்தி தொடருமே, தன்வினை தன்னை அழுத்தி அழுத்தி அமுக்குமே, நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் கொளுத்துமே. எளிய எளிய உயிரை ஒரு வலிய ஒருவன் எடுத்தால் நினைத்திடாத ஒரு நாள் உன்னை எவனோ ஒருவன் முடிவான். எல்லாருக்கும் ப்ளூடூத் தரேன், ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடாக இருக்கும். ஏய் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் சொன்ன பிள்ளை ஞாபகம் இருக்குல்ல? என்ன நடந்தாலும் சொல்லுங்க, ஓகேவா? நாங்கெல்லாம் கையோட கொண்டு வந்திருக்கோம்ல, பை கொஞ்சம் பெருசா போச்சு. எப்படி உனக்கு இருக்கு, எங்களுக்குலாம்? நான் பேசுவேன்ல. யார் கூட பேசுவ? நான் கேட்டதை தம்பிக்கு சொல்லுவேன்ல. எப்பா போதும்பா, இவனெல்லாம் பார்த்து எப்படா பயந்தானுங்க? எனக்கு கொடு. ஏய் இது ப்ளூடூத், ஜிமிக்கி கிடையாது. இட்ஸ் நாட் மேட் ஃபார் யூ. போட்டா வந்து காதுல குடுறா. காதுமா வா மாட்டிக்கோ. ஐயோ கேட்காத காதுக்கு ஹெட்செட்டு, பாயசம் குடிக்கிறதுக்கு பல் செட்டு. நான் பேசுறது கேக்குதா? தெரியுது. ஏய் வண்டி மெயின் ரோட்ல திரும்பிச்சுடா, சீக்கிரம் போ. அண்ணா இந்த கிளம்பிட்டேண்ணா. ஏய் சீக்கிரம் ரெடி ஆகுடா. ஏய் மச்சான், சம்திங் ஃபிஷி. யாரோ ஆள் நடு ரோட்ல பைக்கை பார்க் பண்ணிட்டு அவனு தூங்குறான்டா. ஏய் நீ அமிச்சியா? நீ ஏடா அமிச்ச? ஒரு யங்கல் மாடர்ன் காஸ்டியூம்ல ஓடுறாடா. ஏய் அவளும் மேலே போய் பத்துக்கிறா. மூணாவது ஒரு ஆள் வரான்டா, ட்ரிபிள் சம். ஏய் நம்மளுக்கு தெரியாம வேற ஏதோ பிளான் நடக்குது, அலர்ட். ஏய் நீ கிளம்பு, நீ கிளம்பு. ஏய் பாடு பாடு அண்ணா. ஏய் என்னன்னு பாருங்கடாங்க. ஏய் ஆக்சிடென்ட். என்னடா யாரா அது? ஆம்பளை பொம்பளை அடிபட்டு கிடக்குறாங்கண்ணே. அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா. அண்ணே அட்டு பீசுனே. அப்புறம் எதுக்கு அதை பிட்டு ஃபில்மாட்ட பாக்குற? தூக்கி ஓரமா போடுறா. தம்பி வண்டி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. ஓவர் ஓவர். யோ யார்கிட்டயா பேசிட்டு இருக்க? யாரும் லைன்ல வர மாட்டானுங்க. சும்மாவே ஏன் நிக்கிற? ஏதாவது பண்ணையா போய். ஓகே பாண்டி, நான் பாத்துக்கிறேன். யோ தாத்தா, ஓ அப்பே சொன்னடா அந்த பைத்தியத்தை சேர்க்காதுன்னு. யோ கிளம்ப கிளம்பிட்டான். நீ எங்க போற? ஏய் என்ன நடக்குதுங்க? எங்க ஏரியால வந்து எங்க ஆளைய அடிச்சு போட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறீங்களாடா? அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். முதல்ல போய் பேரை மாத்திர. மேல கைய வச்சீங்க. அதை புடிச்சு அப்படியே நெசிடா. கிளம்பி ஓவர் ஓவர். ஏய் யாருன்னு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஐயோ தாத்தா தப்பிச்சிருச்சுடா. பா இன்னும் சொதப்பல. ஏய் யாரா அந்த கடை? எதுக்கு அந்த டெட் பாடி இன்னும் எரிக்காம வச்சிருக்கானுங்க? ஏய் சூரியகாந்த் நீ வர இங்க போற தாத்தா சொல்ற மாதிரி. ஏய் ஏய் அங்க பாரு. நீங்க ஏன்டா பின்னாடி போறீங்க? வாங்கடாங்க. குடும்பமே பைத்தியமாடா. இவன் எதுக்குடா இப்போ வந்தான்? முட்டஸ்டாலனா? ஏய் ஐயோ நீ நம்ம பங்க்ல இருக்கிறவன் தானே? சீக்கிரமா தொடச்சு விடு. சரிண்ணே. எங்கடா அந்த ஆம்பளையும் அட்டு ஃபிகரையும் காணோம்? தெரியலண்ணா. எங்க போனானுன்னு தெரியலண்ணா. எங்க போனானுங்கன்னு தெரியலையா?
என்னடா ஒரே மர்மமா இருக்குது. இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? ஓவர் ஓவர். டேய் இருங்கடா இருங்கடா. ஹேய், ஒரு வழியா தப்பிச்சு அவன் தலை மட்டும் தனியா ஓடுதுடா. இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது. ஏய் ஏய் மாமா, பாவுடா. ஏம்மா என்னடா பாம்பெல்லாம் போடுறீங்க? ஏய் எல்லாம் ஓகே தானே? கது என்னாச்சு? அரே ஓகே பேபி. சரி மிஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் எனக்கு போன போடு. அவனை அப்படியே தூக்க சொல்லு. டேய் அண்ணே, வெடிகுண்டெல்லாம் போடுற அளவுக்கு டிபி கேக்கு துட்டியாதுடா. பாண்டி வண்டி இன்னும் வரல. டேய் லாரிகாரன் பாடுறா, ஏறி வரான்டா, சிக்னலை போடுறா. டேய் ஏன்னா திரும்ப அதே வழியில போற? பாண்டி வண்டி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. டேய் தீப்பிடி ஏறா. டேய் என்னடா இது? பாம்பெல்லாம் வெடிக்குது. கொஞ்சம் பயம் வராதா? சொதப்பிட்டான் பாண்டி, சொதப்பிட்டான். பொன்வினை உன்னை துரத்தி துரத்தி தொடருமே, தன்வினை தன்னை அழுத்தி அழுத்தி அமுக்குமே. நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் ஒழுக்குமே. உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. நிறுத்துறா வண்டி நிறுத்துறா. டேய் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு நீ போய் நெட் நிறுத்துறோம். ஓகே ஓடி வரத பார்க்கல சந்தோஷமா இருக்குது. நக்கலு, இந்த நக்கலுக்கே உன்னை இப்படியே சுட்டு கொன்றணும். என்ன போன் எடு. பொண்டாட்டி என்னடி? ஏங்க நீங்க யாரையோ துரத்திட்டு போயிருக்கீங்களாம்ல, அவங்க ஆளுகளை நம்ம வீட்டுக்கு வந்து எம்எல்ஏ நம்ம குழந்தைங்க கழுத்திலே ஹலோ, கட்டி வச்சிருக்காங்க. செகண்ட் லைன் வருது பாரு, அதையும் எடு. ஹலோ யோ டிபிகே, அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். இந்த முறை பேபியே நிக்கட்டையா. லவ் யூ தலைவரே. பேபி நிக்குது. டேய் என் பேபியை பத்தி பேசுன வகுந்துருவேன். அண்ணன் சொன்னா அது அர்த்தம் இருக்கும், தெரிஞ்சுக்க. வையா போன. மன்சூரு, நீ வேணா அப்போல இருந்தே வில்லனா இருக்கலாம், ஆனா இப்போ இங்க நான் தான் வில்லன். ஏன்டா இப்படி வயசான காலத்துல ஓடி வரீங்க? நீ ஒண்ணு பண்ணு, இந்த துப்பாக்கி அப்படியே ஊனிக்கிட்டு மேல போய் சேரு. வரைக்கும் எனக்கு ஒண்ணும் நடக்காதுடா. இவங்க வேற எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே. ஆட்டோ நிற்கும் போகுதே ஓடிய, ஓட்டோ நிற்கும் போகுதே நீ ஆடிய, ஆட்டோ நிற்க போகுதே ஓடிய, ஓட்டோ நிற்க போகுதே. நான் வரவா வரவா, உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. நான் வரவா வரவா, உன்னை துரத்தி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. எங்கடா அவன்? ஏண்டா அடைச்சு வச்சு அடக்கொண்டா மாதிரி இருக்கான்? என்னடா ஏண்டா அவ்வளோ பெரிய ரவுடியாடே நீ? உனக்குலாம் என் வேஷ்டி எது ராகுல் மூஞ்சி? இதான் மூஞ்சி. இல்ல இல்ல இதான் மூஞ்சி. மூதேவி மூஞ்சி விட்டுட்டு மூச்சா போற இடத்துல முட்டா பசங்கள என்னடா பண்றீங்க? ஃபுல் பாட்டில் அடிக்கிறடா. ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா நம்பர் இருந்ததா. மயக்கமே வருதுடா. தெரியும் தெரியும், மயக்கம் வரும். மயக்கமே வந்து செத்து போயிட்டேன் நானு தான். கொலரி சாவுடா. ஆமா என்ன போ. ராகுல் பாத்துக்கோ, நான் போய் அவளை கூட்டு வரேன். ஸ்டூபிட். தைரியமா
ஓகேவா? என்ன பயங்கர சந்தேகப்பட்டேன் பார்த்தல. இனிமே வண்டி ஏர்ல பறக்கும். இறங்கி வா பல்ல. ஏய் சுமாரா, கையில கத்தி இருக்குல்ல, கத்தி எடு. ஏய் பண்ணிடுவாள்ல. இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நெஞ்சில குத்தணும். சரியா? ஓகே தானே? சரி வா. ஓகே. இல்ல நானே கேக்குறேன். அப்பா நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நான் கழுத்துல குத்தவா? நீ பேசி செத்துருவான். சரியா? அவன் நெஞ்சில எப்படி சாவடி குத்து. சரி வா 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 வா. ஓகே ரெடி. ஏய் வண்டி போயிடுச்சு. ஏய் ஐயோ வண்டி என்ன பண்ணுது? என் வண்டி போயிடுச்சா? ஏன் வண்டா? அறிவில்ல, அவன் ஒரு ஆள் அவன் கூப்பிட்டு அந்த இடத்துல போலாமா நீ? அங்கெல்லாம் போலாமா நீ? நான் வரது கொஞ்சம் லேட்டாக என்ன இருக்கும்? ஏதோ லவ் பண்ற பொண்ணாச்சேன்னு ஆசையில கிஸ் பண்ண வந்தேன். அப்ப பார்த்து ஒருத்தனை குத்தணும் கொல்லணும்னு சொன்னா யாரா இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் யோசிப்பாங்கம்மா, கண்டிப்பா யோசிப்பாங்க. உடனே அவள் தான் வேஸ்ட், காலி, அவள் தான் அப்படி விட்டு போயிடுவா நீ. ஏய் நான் ஓடுற பேச. கதுமா, நான் பேசும்போது தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பாருண்ண. என்னால் திரும்ப திரும்ப பேச முடியாதுமா. அறிவில்லை உனக்கு. நீ என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. கது நல்லா பாரு. என்ன இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் இது வரைக்குமே எது கேட்டும் நான் நோ சொன்னதே இல்லை. ஃபஸ்ட் டைமாக ஒன்று கேட்டா நான் ஒரு 10 செகண்ட் யோசிச்சேன். தப்பு தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கான், அவளுக்கு அவன் சாவணும். நான் அவனை பின்னாடி இருந்து பிடிச்சிக்கணும், அவனை அவள் முன்னாடி இருந்து குத்தணும். அப்படி இருக்கணும் அவன் டெத்து. அதை நான் செய்ய தான் போகிறேன். இதுக்கு உனக்கு ஓகேனா நீ இப்போ என்னை கிஸ் பண்ணிக்கலாம், எனக்கு நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா நீ பக்கத்தில் வந்துட்டு நீ லைட்டாக அவரோட கிஸ் பண்ணிட்டு பின்னாடி போயிடு. லவ் பண்ண பொண்ணு சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் மீறி நம்ம இதை பண்ணி தானே ஆகணும். நானும் ரவுடி தானே.